புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவர்களையும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு 3 ஆண்டுகள் பலவிதமான சிரமங்கள், பலவிதமான கஷ்டங்களை மேற்கொண்டு இன்று நல்ல முறையில் தங்களுடைய ஆலிமா என்ற முபல்லிகா என்ற படிப்பை முடித்து, முஹல்லமா என்ற படிப்பை முடித்து சனது பெற இருக்கும் ஆலிமாக்களை வாழ்த்தி அவர்களுக்கு துஆ செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்வு முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது அல்ஹம்துலில்லாஹ் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹிதாயத் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிகழ்வை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது, இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கான முக்கியமான காரணம் நம்முடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு முழுமையான ஹிதாயத் போய் சேர வேண்டும். அதன் மூலம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் முன்னோடியான சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மதரசாவும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, பேச்சை குறைத்துக் கொண்டு அமைதியாக மஜ்லிஸில் அமர்ந்து பயானை முழுமையாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரு மஜ்லிஸ்ல கலந்துக்கிறோம், ஒரு பயான் நிகழ்வுல கலந்துக்கிறோம், ஒரு மஜ்லிஸ்ல கலந்துக்கிறோம் அப்படின்னா அந்த பயான் நிகழ்விலிருந்து நம்மிடத்தில் ஏதேனும் தீன் சார்ந்த ஒரு மாற்றம் அல்லது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த மஜ்லிஸ்ல இன்னைக்கு முழுக்க நம்ம ஒரு 2 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறோம், 3 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறோம், அல்லது நம்முடைய பிள்ளைகள் இன்று பட்டம் வாங்க போகிறார்கள், ஒரு நாள் முழுக்க நாம் இங்கே செலவு செய்திருக்கிறோம் என்றால், இந்த ஒரு நாளில், இந்த 1 மணி நேரத்தில் அல்லது 2 மணி நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் தீன் சார்ந்த மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய இந்த ஒரு நாளை அல்லது இந்த 1 மணி நேரத்தை, 2 மணி நேரத்தை நாம் வீணாக கழித்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு லட்சோப லட்சம் நபிமார்களை, இந்த மக்களை அல்லாஹ்மார்களும் இந்த உலகை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது தன்னுடைய சமுதாயத்தை தயவு செய்து அழித்து விடுயா அல்லாஹ் என்பதாக துஆ செய்து சென்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தை அழித்து விடு என்பதாக துஆ செய்தார்கள். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்களை தாங்க முடியாமல், அந்த நபிமார்களுக்கு கொடுத்த சிரமங்களை தாங்க முடியாத அத்தனை நபிமார்களும் தங்களுடைய உம்மத்திற்கு பத்வா செய்துவிட்டு சென்றார்கள். இந்த உம்மத்து நல்லா இருக்கக்கூடாது துஆ செஞ்சோம். ஆனால் நம்முடைய நபி அவர்கள் அத்துணை சிரமங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, அத்துணை சிரமங்களையும் முழுமையாக தாங்கிக் கொண்டு நபியவர்கள் சொல்லும்போது சொல்வார்கள், இதற்கு முன் எனக்கு முன் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட சிரமங்களையும் எனக்கு கொடுக்கப்பட்ட சிரமங்களையும் தராசு காரணமாக என்னுடைய தராசு கீழே இறங்கி இருக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரமம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சிரமங்கள் அத்துணையையும் சகித்துக் கொண்டு, அந்த சிரமங்கள் அத்துணையையும் பொறுத்து கொண்டு தன்னுடைய உம்மத்திற்காக ஹிதாயத்திற்கு நபி அவர்கள் தன்னுடைய மௌத்து வரை துஆ செய்துவிட்டு சென்றார்கள். மௌத்துடைய நேரத்தில், நபி அவர்களுடைய மௌத்துடைய நேரத்திலும் கூட அவர்களுடைய வாயிலிருந்து யா உம்மத்தி, யா உம்மத்தி, என்னுடைய சமூகமே, என்னுடைய சமுதாயமே என்பதாக நபி அவர்கள் நம்மை பற்றி கவலைப்பட்டு சென்றார்கள். அந்த கவலைக்கு தகுதியான மக்களாக நாம் தற்போது இருக்கிறோமா? அந்த கவலையை நிவர்த்தி செய்யும் மக்களாக நாம் தற்போது இருக்கிறோமா? அந்த கவலையை நீக்கக்கூடிய மக்களாக நாம் இப்போது இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறார், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், அல்லாஹ் உங்களில் இருக்கும் சமுதாயத்திடத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான். ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களில் ஒவ்வொருவரும் நான் மாற வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாத வரை, நான் என்னை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படாத வரை அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வரமாட்டான். தற்போது நாம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கி நகரக்கூடிய சமுதாயமாக மாற வேண்டும். மாற்றங்களை நோக்கி முன்னேற்றங்களை நோக்கி நகரக்கூடிய சமூகமாக நம்முடைய முன்னோர்களிடத்தில் தீன் உறுதியாக இருந்தது, நம்முடைய குழந்தைகளிடத்தில் நம்முடைய சந்ததியிடத்தில் தீனின் இவ்வளவு குறைபாடுகள் ஏற்பட்டதற்கு உண்டான காரணங்கள் என்ன என்பதை அறிந்து அதை சரி செய்யும் சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நபியவர்கள் அழகான வழிமுறைகளை கற்றுத் தந்தார்கள். இந்த உம்மத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வரலாற்று சான்றுகளும் நமக்கு அழகான உதாரணங்களை கற்றுத் தருகின்றன. நம்முடைய சமுதாயம் சீர்பெற வேண்டும் என்றால், நம்முடைய சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், நம் குடும்பத்தில் இருக்கும் பெண்களிடத்தில் முழுமையான தீன் உருவாக வேண்டும். அவர்களிடத்தில் முழுமையான தீன் உருவாகாத வரை நம்முடைய சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் நம்மால் காண முடியாது. தாயினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் வளர்கிறது. தாயினுடைய முழு பராமரிப்பு வளர்கிறது. தாயினுடைய மடியிலே தான் வளர்கிறது. அப்படி வளரக்கூடிய குழந்தைகள் தர்பியத்துடைய குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்றால், அந்த குழந்தைகளிடத்திலே, அந்த பெண்களிடத்திலே, அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெண்களிடத்திலே முழுமையான தர்பியத் உருவாக வேண்டும். தந்தையிடத்தில் எந்த அளவு தீன் இருந்தாலும் அதை தன் குடும்பத்தில் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. தந்தையிடத்தில் 100% தீன் இருந்தாலும் அதை தன்னுடைய குடும்பத்தில் முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது. வெளியில ஊருக்கு மத்தியில, ஜமாத் மத்தியில புலி மாதிரி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மனைவியிடத்தில் போய் ஒரு விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா ஒரே வார்த்தையை முடிச்சுக்கணும். முதல்ல போய் உங்க அம்மா கிட்ட உங்க அக்கா கிட்ட சொல்லி அவங்க தெரிஞ்சு அதை சொல்லி ஒரே வார்த்தையை முடிச்சுக்கணும். நம்மளால முழுமையா கொண்டு போய் இன்னும் கொடுக்க முடியாது. ஆனால் உண்மையான தீனை கொடுத்துட்டோம். அவர்கள் மாற்றமுடையவர்களாக, குணக்கூடியவர்களாக, விவாதத்தாரிகளாக அவர்களின் மூலம் முழு சந்ததியும் நம்மோடு சேர்த்து அனைவரையும் தீர்வுடையவர்களாக அவர்கள் மாற்றிடுவார்கள். ஆக பெண்களுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுப்பது அந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கிறது. தீனுடைய கல்வியை பயின்று அதன் பிரயோஜனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்முடைய நிறுத்துவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக வாழ்த்துறை மௌலானா மௌலவி சையது இப்ராஹிம் சஹாதி ஹசரத் அவர்கள் மேலூர் யாபுத்தியா நிஸ்வான் மதரசாவினுடைய முதல்வர், யூனுஸ் அகாடமியினுடைய ஆய்வாளர் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் பேசுறாங்க, நானும் பேசுறேன். எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். வாங்க, எல்லாரும் பேசுவோம். மைக்கு தந்துடா. எப்படி ஒரு பெரிய ஏற்பாடு, ஊரினுடைய மத்திய பகுதி வரைக்கும் ஸ்பீக்கர் ஏற்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் பெரும் கொண்ட செலவுல
செய்யப்பட்டிருக்கு. உலமாக்கள் பேசும்போது சில கேட்கணுமா இல்லை? நாம் எல்லாரும் பேசுறது தெரியும் வந்தோமா? சில எல்லாரும் அமைதியா இருக்கிறாமா? நீங்க அமைதியா இருந்தா எனக்கு பின்னால மிக முக்கியமான விஷயங்களை இந்த உம்மத்தினுடைய முழு பொறுப்புகளை உங்களை ஒப்படைக்க போறாங்க. ஆனா பேசிட்டு இருந்தா எதுவுமே பிரயோஜனம் இருக்காது. நான் பேசணும்னு சொன்னது அதுக்காக பேசணும் வந்திருக்கு. நான் பேசவே மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் முழுமையா கேட்கலாமா? சலாம் சொன்னா சொல்றது சுன்னத்து, பதில் சொல்றது வாஜிபு. இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி. ரொம்ப நான் பேச போறதில்லை. ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்கடுத்து இந்த சமூகத்தினுடைய முழு பொறுப்பு உங்களுக்கு ஒப்படைக்கிறதுக்காக பேசியிருக்கிறாங்க. அதற்கு நான் நேரத்தை முழுமையாக கொடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் புதுமடத்தில் தான் முதலாக சென்னை யூனிஸ் அகாடமி சார்பாக ஓதி முடித்த முழு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓதி முடித்த பிள்ளைகளுக்காக ஆசிரியர் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த தகவலை சொல்றேன். பெண்கள் ஓதுவதற்கு ஒரு வாய்ப்பு, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஒன்று. மார்க்கத்தை கற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மார்க்கத்தை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் சொல்வதற்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை யூனிஸ் அகாடமி முதலாக இந்த புதுமடத்தில் தான் துவங்கியது. 40 நாட்கள் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை இந்த உம்மத்துக்கு மார்க்க போதனை செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டது. அதனுடைய அடிப்படை முதன்மை புதுமடம் என்ற தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்றும் அந்த மதரசா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையினால மதுரையில கருப்பாயூர்ல நமது ஊரை சேர்ந்த அபுல் கலாம் ஹாஜியார் அவங்களும் அவங்களுடைய மனைவி அவர்களும் வயதான காலத்துல கருப்பாயூர் மதுரையில ஒரு பெண்கள் மதரசா நடத்தினாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த புதுமடத்திலையும் அப்படி ஒரு மதரசா உருவாக்க வேண்டும் என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் கவலைப்பட்டு, நம்முடைய நிர்வாக பெருமக்கள் கவலைப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் முயற்சி எடுத்தாங்க. முதலாக வந்தோம், மஷ்வரா செஞ்சோம், சென்னைக்கு போயிட்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் மதரசா ஆரம்பிச்சோம். இன்னைக்கு இங்கே பெண்கள் மதரசா உருவாகிச்சு. 3 வருஷம் போனதே தெரியல. 3 வருடங்கள் ஆகியிருக்கிறது. உங்க பிள்ளைங்க உங்க ஊர்லயே மார்க்க கல்வியை கற்று ஆலிமாக்களாக பட்டம் வாங்கினார்கள். உங்களுடைய ஊர்ல வந்து மாஷா அல்லாஹ் அருகில் உஸ்தாதுகளும் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து தங்க வச்சும் அந்த உஸ்தாதுகளுடைய தியாகம் கொஞ்சம் இல்லை, பெரிய தியாகம். அல்ஹம்துலில்லாஹ் இருந்து இன்னைக்கு பிள்ளைகளை உருவாக்கி இலக்கமாக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த ஊர்ல எத்தனை சிறப்புகள் இருக்கலாம்.
ஆனால் நான் கண்ட சிறப்பு என்றால் இன்று காலையில் உறுதிமொழி எடுக்கும்போது சிறார்கள் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அந்த உறுதிமொழியில அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த பள்ளிவாசலை பார்க்கக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாசலையே அமல் செய்யக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாசலை ஹயாத்தாக்கக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைங்க இங்க வந்ததுக்கு யாரு காரணம்? இந்த நிர்வாக பெருமக்களும் இந்த தாய்மார்களுக்கு தான் காரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 2 வயசுல பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. 2 வயசுல 15 ஜுஸுவை மனப்பாடம் பண்ணி முடிச்சுட்டு இமாம்கிட்ட வந்து ஓதுறாங்க. அவுது பில்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லி கொடுக்குறாங்க. பிறகு சூரத்துல் பக்கராவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் 15 ஜுஸு ஓதி முடிக்கிறாங்க. அந்த தாய் தான் அதற்கு காரணம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அதான் சொன்னாங்க, ஆக தாய்மார்கள் நினைத்தால் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த பகுதியில கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் நிறுத்தணும். எனக்கு இந்த ஊரை நினைக்கும் போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. பெருநாளை போல காட்சி அளிக்கிறது. இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க பட்டம் வாங்குறாங்க என்று நினைக்கும் போது இதுல இன்னும் சுருக்கமா சொல்வது என்றால் அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த உஸ்தாதுகளும் சரி எல்லாமே எங்களுடைய யூனிஸ் அகாடமி உலமாக்கள்கிட்ட ஓதினவங்களாகவும் இருக்கிறாங்க ஆசிரியர் பயிற்சி வகுப்புல. அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய கிருபையினால இப்ப ஓதி முடிச்சிருக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட எங்களுடைய உலமாக்கள்கிட்ட யூனிஸ் அகாடமி உலமாக்கள்கிட்ட அல்ஹம்துலில்லாஹ் ஓதின பிள்ளைகளாக 50 நாள் தங்கி இருந்த ஆசிரியர் பயிற்சி முடிச்ச பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நல்ல மாற்றத்தை நோக்கி செல்றோம். ஒரே ஒரு வருத்தத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வருத்தத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் சரி செய்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சொல்லவா? ஒரே ஒரு வருத்தம், இன்னைக்கு பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகள் பூரா குமர் பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகளா குமர் பிள்ளைகள் தான் பட்டம் வாங்குறாங்க. ஒரு பக்கம் மக்கள் நடக்குது, மக்கள் வந்து ஓதுறாங்க. இன்னொரு பக்கம் குமர் பிள்ளைங்களா பட்டம் வாங்குறாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான் திருமணம் முடிச்சவங்க, மற்ற எல்லாருமே குமர் பிள்ளைங்க தான் பட்டம் வாங்குறாங்க. ஆனா யூனிஸ் அகாடமி மதரசாக்கள்ல அல்ஹம்துலில்லாஹ் பாட்டியும் பட்டம் வாங்குறாங்க, பேட்டியும் பட்டம் வாங்குறாங்க. புதுமணத்தை தவிர, இந்த புதுமணத்தை தவிர அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்குது. இந்த செய்தியை கேட்பதற்கு எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்கன்னா, வரவே வேண்டாம், அதாவது வரக்கூடியவங்க வந்துருவாங்க, பட்டம் வாங்கக்கூடிய தாய்மார்கள், பட்டம் வாங்கக்கூடிய தந்தைமார்கள் வந்துருவாங்க, அவங்களுடைய பொறுப்புதாரிகள் வந்துருவாங்க. மற்றவங்க எல்லாம் வீட்டில் இருந்தாவது கேட்டுக்கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் ஊர் முழுக்க ஸ்பீக்கரை கட்டி எல்லாருக்கும் தகவலை எத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் பேசக்கூடிய விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய நீங்களும் கேட்பீங்க, இந்த ஊர் மக்களும் கேட்பார்கள். நான் கவலையாக வருத்தமாக பதிவு செய்யக்கூடிய விஷயம்